ஓம் சாந்தி. முரளி டேட் 10/2/2024. காலை முரளி பாப்தாதா மதுபன். பாபா கூறுகின்றார், இனிமையான குழந்தைகளே, ஆத்ம உணர்வில் இருப்பதற்கான பயிற்சி செய்தீர்கள் என்றால் தெய்வீக குணங்கள் வந்து கொண்டே இருக்கும். தவறான சிந்தனைகள் நீங்கி போய்விடும். அளவற்ற குஷி இருக்கும். கேள்வி: தங்களது நடத்தையை திருத்திக் கொள்வதற்கு அல்லது அளவற்ற குஷியில் இருப்பதற்காக எந்த ஒரு விஷயத்தை எப்பொழுதும் கவனத்தில் கொள்ள வேண்டும்? பதில்: நாம் தெய்வீக சுயராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். நாம் மரண உலகத்தை விடுத்து அமரலோகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் என்பது எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும். இதனால் மிகுந்த குஷி இருக்கும். நடத்தை கூட திருந்திக் கொண்டே போக வேண்டும். ஏனெனில் அமரலோகமான புது உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் அவசியம் தெய்வீக குணங்கள் வேண்டும். சுயராஜ்யம் பெற வேண்டும் என்றால் அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டி இருக்கும். அனைவருக்கும் வழி கூற வேண்டி இருக்கும். ஓம் சாந்தி. குழந்தைகள் தங்களை இங்கு இருப்பவர்களாக நினைக்க கூடாது. ராமராஜ்யம் அல்லது சூரிய வம்ச ராஜ்யம் என்று அழைக்கப்படும் நம்முடைய ராஜ்யத்தில் எவ்வளவு சுகம் சாந்தி இருந்தது என்பது உங்களுக்கு தெரிய வந்துள்ளது. இப்பொழுது நாம் மீண்டும் தேவதை ஆகிக் கொண்டிருக்கின்றோம். இதற்கு முன்பு ஆகியிருந்தோம். நாம் தான் சர்வ குணங்கள் நிறைந்தவர்களாக, தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருந்தோம். நாம் நம்முடைய ராஜ்யத்தில் இருந்தோம். இப்பொழுது ராவண ராஜ்யத்தில் இருக்கின்றோம். நாம் நம்முடைய ராஜ்யத்தில் மிகவும் சுகம் உடையவர்களாக இருந்தோம். எனவே உள்ளுக்குள் மிகுந்த குஷி மற்றும் நிச்சயம் இருக்க வேண்டும். ஏனெனில் நீங்கள் மீண்டும் உங்களது ராஜதானியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். ராவணன் உங்களது ராஜ்யத்தை பறித்து விட்டான். நம்முடையது நமக்கே சொந்தமான சூரியவம்ச ராஜ்யமாக இருந்தது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். நாம் ராம ராஜ்யத்தினுடையவராக இருந்தோம். நாம் தான் தெய்வீக குணங்கள் உடையவர்களாக இருந்தோம். நாம் தான் மிகவும் சுகம் உடையவர்களாக இருந்தோம். பிறகு ராவணன் நமது ராஜ்ய பாகியத்தை பறித்து விட்டான். இப்பொழுது தந்தை வந்து தன்னுடைய மற்றும் அந்நியனுடையது பற்றிய ரகசியத்தை புரிய வைக்கின்றார். அரை கல்பம் நாம் ராம ராஜ்யத்தில் இருந்தோம். பிறகு அரை கல்பம் ராவண ராஜ்யத்தில் இருக்கின்றோம். குழந்தைகளுக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் நிச்சயம் இருந்தது என்றால் குஷியில் இருப்பார்கள் மற்றும் நடத்தையும் திருந்தும். இப்பொழுது அந்நிய தேசத்தில் நாம் மிகவும் துக்கம் உடையவர்களாக இருக்கின்றோம். இந்துக்களான பாரதவாசிகள் நாம் அந்நிய ராஜ்யத்தில் துக்கம் உடையவர்களாக இருந்தோம். இப்பொழுது நம்முடைய ராஜ்யத்தில் சுகமுடையவர்களாக இருக்கிறோம் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இது குறுகிய கால காக்கை எச்சலுக்கு சமமான சுகம். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பொழுது சதா காலத்திற்கான சுகமான உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். எனவே குழந்தைகளாகிய உங்களுக்குள் மிகவும் குஷி இருக்க வேண்டும். ஞானத்தில் இல்லை என்றால் கல் மண் போன்ற புத்தியுடையவர்கள் என்பது போலாகும். நாம் அவசியம் நமது ராஜ்யத்தை பெறுவோம். இதில் கடினமான விஷயம் எதுவும் கிடையாது என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்துள்ளீர்கள். ஆட்சி பெற்றோம். பின் அரை கல்பம் ஆட்சி புரிந்தீர்கள். பிறகு ராவணன் நமது கலைகளை இல்லாமல் செய்துவிட்டான். ஏதாவது ஒரு நல்ல குழந்தையின் நடத்தை கெட்டுவிடும் பொழுது உங்களது மேன்மை இல்லாமல் போய்விட்டதா என்று கூறப்படுகிறது. இது எல்லையில்லாத விஷயம் ஆகும். மாயை நம்முடைய மேன்மையை இல்லாமல் செய்துவிட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நாம் விழுந்து கொண்டே வந்தோம். இப்பொழுது எல்லையில்லாத தந்தை தெய்வீக குணங்களை கற்பிக்கின்றார். எனவே அளவு கடந்த குஷி இருக்க வேண்டும். இது எல்லையில்லாத ஞானம். எனக்குள் எந்த ஒரு அசுர குணம் ஒன்றும் இல்லையே என்று தன்னையே தான் பார்க்க வேண்டும். சம்பூர்ணமாக ஆகவில்லை என்றால் தண்டனைகள் வாங்க வேண்டி வரும். ஆனால் நாம் ஏன் தண்டனை வாங்க வேண்டும்? சர்வகுணம் சம்பன்னம் என்று பாடுகிறார்கள். எனவே புருஷார்த்தம் செய்து அவ்வாறு ஆக வேண்டும். அவ்வாறு ஆவதில் உழைப்பு தேவைப்படுகிறது. குற்ற பார்வை ஏற்பட்டு விடுகிறது.
தன்னை ஆத்மா என்று உணர்ந்தீர்கள் என்றால் குற்றமான சிந்தனை இல்லாமல் போய்விடும் என்று தந்தை கூறுகின்றார். யுக்திகளோ தந்தை நிறைய புரிய வைக்கின்றார். யாருக்குள் தெய்வீக குணம் உள்ளதோ அவர்களுக்கு தேவதை என்று கூறப்படுகிறது. யாருக்குள் இல்லையோ அவர்கள் மனிதர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். இருவருமே மனிதர்கள்தான். ஆனால் தேவதைகளை ஏன் பூஜிக்கிறார்கள்? ஏனெனில் அவர்களிடம் தெய்வீக குணங்கள் உள்ளது. மேலும் அவர்களுடைய செயல்கள், அதாவது மனிதர்களினுடைய செயல்கள் குரங்கு போல உள்ளது. எவ்வளவு தங்களுக்குள் சண்டை சச்சரவில் ஈடுபடுகிறார்கள். சத்யுகத்தில் இது போன்ற விஷயங்கள் நடப்பதில்லை. இங்கே நடக்கிறது. நிச்சயம் தங்களுடைய தவறு ஆகும் பொழுது சகித்துக் கொள்ள வேண்டி வருகிறது. நீங்கள் எந்த அளவிற்கு ஆத்ம உணர்வுடையவராக ஆகிக் கொண்டே செல்வீர்களோ அந்த அளவு தெய்வீக குணங்களும் தாரணையாகும். எனக்குள் தெய்வீக குணங்கள் இருக்கிறதா என்று தம்மையே தாம் சோதிக்க வேண்டும். தந்தை சுகம் அளிக்கும் வள்ளல் ஆவார். எனவே அனைவருக்கும் சுகம் கொடுப்பதே குழந்தைகளின் காரியமாகும். நாம் யாருக்கும் துக்கம் ஒன்றும் கொடுப்பதில்லையே என்று நமது மனதையே கேட்க வேண்டும். ஆனால் ஒரு சிலருக்கு எப்பேற்பட்ட பழக்கம் இருக்கும் என்றால் அவர்களால் துக்கம் கொடுக்காமல் இருக்க முடியாது. முற்றிலுமே திருந்துவதில்லை. சிறை பறவைகளைப் போல அவர்கள் சிறையிலேயே தாங்கள் சுகமாக இருப்பதாக நினைக்கிறார்கள். அங்கோ சிறை ஆகியவை இருக்கவே இருக்காது என்று தந்தை கூறுகின்றார். சிறைக்கு செல்லும் வகையில் பாவங்கள் நடப்பதே இல்லை. இங்கு சிறையில் தண்டனைகள் அனுபவிக்க வேண்டி வருகிறது. நாம் நமது ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது மிகவும் செல்வந்தராக இருந்தோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். யார் பிராமண குலத்தினராக இருப்பவர்களோ அவர்கள்தான் தமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம் என்று புரிந்திருப்பார்கள். அது நமது ஒரே ஒரு ராஜ்யமாக இருந்தது. அது தேவதைகளின் ராஜ்யம் என்று கூறப்படுகிறது. ஆத்மாவிற்கு ஞானம் கிடைக்கும் பொழுது குஷி ஏற்படுகிறது. ஜீவ ஆத்மா என்று அவசியம் கூற வேண்டும். நாம் ஆகிய ஜீவ ஆத்மாக்கள் தேவி தேவதை தர்மத்தினராக இருக்கும் பொழுது முழு உலகத்தில் நமது ராஜ்யம் இருந்தது. இந்த ஞானம் உங்களுக்கானது. நமது ராஜ்யம் இருந்தது. நாமும் சத்தோப்பிரதானமாக இருந்தோம் என்று பாரதவாசிகள் சிறிதும் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் தான் இந்த முழு ஞானத்தை புரிந்து கொள்கிறீர்கள். எனவே நாம் தான் தேவதையாக இருந்தோம் மற்றும் நாம் தான் இப்பொழுது ஆக வேண்டும். தடைகள் கூட ஏற்படுகின்றன என்றாலும் நாளுக்கு நாள் உங்களுடைய முன்னேற்றம் நடந்து கொண்டே போகும். உங்களுடைய பெயர் புகழடைந்து கொண்டே போகும். இது நல்ல நிறுவனம், நல்ல காரியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று எல்லோரும் புரிந்து கொள்வார்கள். மிகவும் எளிதான வழி கூறுகிறார்கள் என்பார்கள். நீங்கள்தான் சத்தோ பிரதானமாக இருந்தீர்கள், தேவதையாக இருந்தீர்கள், உங்கள் ராஜதானியில் இருந்தீர்கள் என்று கூறுகின்றார். இப்பொழுது தமோ பிரதானமாக ஆகியுள்ளீர்கள். வேறு யாரும் தங்களை ராவண ராஜ்யத்தில் இருப்பதாக புரிந்து கொள்வதில்லை. நாம் எவ்வளவு தூய்மையாக இருந்தோம், இப்பொழுது கீழ்த்தரமானவர்களாக ஆகியுள்ளோம். புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து தங்க புத்தியிலிருந்து கல் புத்தியாக ஆகிவிட்டோம். இப்பொழுது நாம் நமது ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்க வேண்டும். புருஷார்த்தத்தில் ஈடுபட்டு விட வேண்டும். யார் முந்தைய கல்பத்தில் ஈடுபட்டிருப்பார்களோ அவர்கள் இப்பொழுதும் அவசியம் ஈடுபடுவார்கள். வரிசை கிரமமாக முயற்சிக்கு ஏற்ப நாம் நமது தெய்வீக ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம். இதையும் நீங்கள் அடிக்கடி மறந்து விடுகிறீர்கள். இல்லையென்றால் உள்ளுக்குள் மிகுந்த குஷி இருக்கும். மன்மனாபவ என்பதையே ஒருவருக்கொருவர் நினைவூட்டுங்கள். தந்தையை நினைவு செய்யுங்கள். அதன் மூலமாக தான் இப்பொழுது ராஜ்யத்தை பெறுகின்றோம். இது ஒன்றும் புதிய விஷயம் அல்ல. கல்பம் கல்பமாக நமக்கு தந்தை ஸ்ரீமத் தருகின்றார். அதன் மூலம் நாம் தெய்வீக குணங்களை தாரணை செய்கின்றோம்.
இல்லையென்றால் தண்டனைகள் வாங்கி பிறகு குறைவான பதவி பெறுவோம். இது மிக பெரிய லாட்டரி ஆகும். இப்பொழுது முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடைந்தீர்கள் என்றால் ஒவ்வொரு கல்பத்திலும் அடைந்து கொண்டே இருப்பீர்கள். தந்தை எவ்வளவு எளிதாக புரிய வைக்கின்றார். பாரதவாசிகளாகிய நீங்கள்தான் தேவதைகளின் ராஜதானியில் இருந்தீர்கள். பிறகு புனர்ஜென்மம் எடுத்து எடுத்து கீழே படி இறங்கி இறங்கி இது போல ஆகியுள்ளீர்கள் என்று கண்காட்சியிலும் இதையே புரிய வைத்துக் கொண்டிருங்கள். எவ்வளவு சகஜமாக புரிய வைக்கின்றார். சுப்ரீம் தந்தை, சுப்ரீம் ஆசிரியர், சுப்ரீம் குரு அல்லவா? நீங்கள் எவ்வளவு ஏராளமான மாணவர்கள் இருக்கிறீர்கள், முன்னேறிக் கொண்டே இருக்கிறீர்கள். எத்தனை பேர் நிர்விகாரி தூய்மையாகி உள்ளீர்கள் என்று பாபா கூட பட்டியல் கேட்டு வாங்கிக் கொண்டே இருக்கின்றார். புருவ மத்தியில் ஆத்மா பிரகாசிக்கிறது என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. நானும் கூட இங்கு வந்து அமர்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். எனது பாகத்தை நடிக்கிறேன். தூய்மை இல்லாதவர்களை தூய்மை ஆக்குவதே என்னுடைய பாகம். ஞான கடல் ஆவேன். குழந்தைகள் பிறக்கிறார்கள். ஒரு சிலரோ மிகவும் நல்லவர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் கெட்டவர்களாகவும் வெளிப்படுகிறார்கள். பிறகு ஆச்சரியப்படும் வகையில் கேட்டார்கள், கூறினார்கள் மற்றும் ஓடி போய்விடுபவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அட மாயையே, நீ எவ்வளவு பிரபலமாக இருக்கிறாய். பிறகும் தந்தை கூறுகின்றார், ஓடியவராக ஆன பிறகும் எங்கு செல்வார்கள்? இதே சத்கதி தாதாவிடம்தான். மற்றபடி ஒரு சிலருக்கு இந்த ஞானம் பற்றி முற்றிலுமே தெரியாது. யார் முந்தைய கல்பத்தில் ஏற்றிருக்கிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்வார்கள். இதில் நமது நடத்தையை மிகவுமே திருத்திக் கொள்ள வேண்டியுள்ளது. சேவை செய்ய வேண்டியுள்ளது. அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும். அநேகருக்கு போய் வழி கூற வேண்டும். பாரதவாசிகளாகிய நீங்கள்தான் உலகத்தின் அதிபதியாக இருந்தீர்கள். இப்பொழுது மீண்டும் இவ்விதமாக உங்களது ராஜ்யத்தை அடைய முடியும் என்பதை மிக மிக இனிமையான வார்த்தைகளால் புரிய வைக்க வேண்டும். தந்தை புரிய வைப்பது போல வேறு யாரும் புரிய வைக்க முடியாது என்பதையோ நீங்கள் புரிந்துள்ளீர்கள். பிறகு போக போக மாயையிடம் தோல்வி அடைந்து விடுகிறார்கள். விகாரங்கள் மீது வெற்றி அடைவதாலேயே நீங்கள் உலகத்தை வென்றவர் ஆவீர்கள் என்று சுயம் தந்தை கூறுகின்றார். இந்த தேவதைகள் உலகை வென்றவராக ஆகியுள்ளார்கள் என்றால் அவசியம் அவர்கள் அப்பேற்பட்ட கர்மம் செய்துள்ளார்கள். தந்தை கர்மங்களின் விளைவு பற்றியும் கூட கூறியுள்ளார். ராவண ராஜ்யத்தில் கர்மம் விகர்மமாகத்தான் ஆகிறது. ராம ராஜ்யத்தில் கர்மம் அகர்மமாக ஆகிறது. முக்கியமான விஷயம் காமத்தின் மீது வெற்றியடைந்து உலகத்தை வென்றவராக ஆவது. தந்தையை நினைவு செய்யுங்கள். இப்பொழுது வீடு திரும்பி செல்ல வேண்டும். நாம் நமது ராஜ்யத்தை அடைந்தே தீருவோம் என்று நமக்கு 100% உறுதி உள்ளது. ஆனால் இங்கு ஆட்சி புரிய மாட்டோம். இங்கு ராஜ்யத்தை பெறுகின்றோம். அமரலோகத்தில் ஆட்சி புரிவோம். இப்பொழுது மரண உலகம் மற்றும் அமரலோகத்திற்கு நடுவில் உள்ளோம். இதையும் கூட மறந்து விடுகிறார்கள். எனவே தந்தை அடிக்கடி நினைவூட்டுகின்றார். நாம் நமது ராஜ்யத்திற்கு செல்வோம் என்ற உறுதியான நிச்சயம் இப்பொழுது உள்ளது. இந்த பழைய ராஜதானி அவசியம் முடிய போகிறது. இப்பொழுது புது உலகம் செல்ல வேண்டும் என்றால் தெய்வீக குணங்களை நிச்சயமாக தாரணை செய்ய வேண்டும். நம்மிடமே நாம் உரையாட வேண்டும். நம்மை ஆத்மா என்று உணர வேண்டும். ஏனெனில் இப்பொழுதுதான் நாம் திரும்பி செல்ல வேண்டும். எனவே இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர வேண்டும். திரும்பி செல்ல வேண்டும் என்பதற்கான இந்த ஞானம் பிறகு எப்பொழுதாவது கிடைக்குமா என்ன? அங்கு நாம் யோகம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. காரணம் 5 விகாரங்களே இருக்காது. இப்பொழுதுதான் தூய்மை ஆவதற்காக யோகம் செய்ய வேண்டியுள்ளது.
அங்கோ எல்லோரும் திருந்தியவர்களாக இருப்பார்கள். பிறகு மெதுவாக கலை குறைந்து கொண்டே போகிறது. இதுவோ மிகவும் சகஜமானது. கோபம் கூட ஒருவருக்கு துக்கம் கொடுக்கிறது அல்லவா? முக்கியமானது தேக அபிமானம். அங்கோ தேக அபிமானம் இருப்பதே இல்லை. ஆத்ம அபிமானி ஆவதால் குற்ற பார்வை இருக்காது, தூய பார்வை ஆகிவிடுகிறது. ராவண ராஜ்யத்தில் குற்ற பார்வை ஆகிவிடுகிறது. நாம் நமது ராஜ்யத்தில் மிகவும் சுகமாக இருப்போம் என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். எந்த காமவிகாரமும் இல்லை, கோபமும் இல்லை. இது பற்றி ஆரம்பத்தில் பாடல் கூட அமைக்கப்பட்டிருந்தது. அங்கு இந்த விகாரங்கள் இருப்பதில்லை. அநேக முறை நம்முடைய இந்த வெற்றி தோல்வி ஏற்பட்டுள்ளது. சத்யுகம் முதல் கொண்டு கலியுகம் வரை எது நடந்ததோ அது மீண்டும் திரும்ப நடைபெறும். தந்தை அல்லது ஆசிரியரிடம் இருக்கும் ஞானத்தை அவர் உங்களுக்கு கூறிக்கொண்டே இருக்கின்றார். இந்த ஆன்மீக ஆசிரியர் கூட அதிசயமானவர் ஆவார். உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான், உயர்ந்ததிலும் உயர்ந்த ஆசிரியரும் ஆவார். மேலும் நம்மையும் உயர்ந்ததிலும் உயர்ந்த தேவதையாக ஆக்குகின்றார். தந்தை எவ்வாறு தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறார் என்பதை சுயம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். சுயம் நீங்களே தேவதை ஆகி கொண்டிருக்கிறீர்கள். இப்பொழுதோ எல்லோரும் தங்களை ஹிந்து என்று கூறிக்கொண்டே இருக்கிறார்கள். உண்மையில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் என்று அவர்களுக்கும் புரிய வைக்கப்படுகிறது. மற்ற எல்லா தர்மங்களும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் தான் பெரும்பாலும் மறைந்து விட்டது. இதுவோ மிகவும் தூய்மையான தர்மமாகும். இது போன்ற தூய்மையான தர்மம் எதுவும் இருக்காது. இப்பொழுது தூய்மை இல்லாத காரணத்தால் யாருமே தங்களை தேவதை என்று அழைத்து கொள்ள முடியவில்லை. நாம் தேவி தேவதை தர்மத்தினராக இருந்தோம், அதனால்தான் தேவதைகளை பூஜிக்கிறோம் என்று நீங்கள் புரிய வைக்கலாம். கிறிஸ்துவை பூஜிப்பவர்கள் கிறிஸ்துவர்கள் ஆகிறார்கள். புத்தரை பூஜிப்பவர்கள் பௌத்தர்கள் ஆகிறார்கள். தேவதைகளை பூஜிப்பவர்கள் தேவதை ஆகிறார்கள். பிறகு தங்களை ஹிந்து என்று ஏன் அழைத்துக் கொள்கிறீர்கள்? யுக்தியுடன் புரிய வைக்க வேண்டும். ஹிந்து தர்மம் என்ற தர்மம் இல்லை என்று மட்டும் கூறினால் கோபப்படுவார்கள். ஹிந்து ஆதி சனாதன தர்மத்தினராக இருந்தோம் என்று கூறுங்கள். அப்பொழுது ஆதி சனாதன தர்மமோ இந்து ஒன்றும் அல்ல என்று கொஞ்சம் புரிந்து கொள்வார்கள். ஆதி சனாதன என்ற வார்த்தை சரியானது. தேவதைகள் தூய்மையானவர்களாக இருந்தார்கள். இவர்கள் இங்கே தூய்மை இல்லாதவர்களாக உள்ளார்கள். எனவே தங்களை தேவதை என்று அழைத்து கொள்ள முடியவில்லை. கல்பம் கல்பமாக இவ்வாறு ஆகிறது. இவர்களது ராஜ்யத்தில் எவ்வளவு செல்வந்தர்களாக இருந்தார்கள், இப்பொழுதோ ஏழையாக ஆகிவிட்டார்கள். அவர்கள் கோடீஸ்வரராக இருந்தார்கள். தந்தை மிகவும் நல்ல யுக்திகள் சொல்கின்றார். நீங்கள் சத்தியுகத்தில் இருப்பவர்களா இல்லை கலியுகத்திலா என்று கேட்கப்படுகிறது. கலியுகத்தினர் என்றால் நிச்சயம் நரகவாசியாக இருக்கின்றீர்கள். சத்தியுகத்தில் இருப்பவர்களோ ஸ்வர்கவாசி தேவதைகளாக இருப்பார்கள். இவ்வாறு கேள்வி கேட்டீர்கள் என்றால் நிச்சயம் கேள்வி கேட்பவர்கள் சுயம் நம்மை தேவதையாக மாற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள் என புரிந்து கொள்வார்கள். வேறு யாரும் இவ்வாறு கேட்க முடியாது. அந்த பக்தி மார்க்கமே தனியானது. பக்தியின் பலன் என்ன? அதுதான் ஞானம். சத்யுகம் திரேதாவில் பக்தி இருப்பதில்லை. ஞானத்தினால் அரை கல்பம் பகல், பக்தியினால் அரை கல்பம் இரவு. ஏற்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்றால் ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்காதவர்களாக இருக்கிறார்கள் என்றால் ஞானத்தையும் ஏற்க மாட்டார்கள். பிறகு பக்தியையும் ஏற்க மாட்டார்கள். பைசா சம்பாதிப்பது மட்டுமே அறிந்திருப்பார்கள். குழந்தைகளான நீங்களோ யோக பலத்தினால் இப்பொழுது ராஜ்யத்தை ஸ்ரீமத் படி ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள். பிறகு அரை கல்பத்திற்கு ராஜ்யத்தை இழக்கவும் செய்கிறீர்கள்.
இந்த சுழற்சி நடந்து கொண்டே இருக்கிறது. நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதலாவது, அநேகருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்றால் நமது சொற்கள் மிகவும் இனிமையானதாக ஆக்க வேண்டும். இனிமையான சொற்கள் மூலம் சேவை செய்ய வேண்டும். சகிப்புத்தன்மை உடையவராக ஆக வேண்டும். இரண்டாவது, கர்மங்களின் ஆழமான விளைவை புரிந்து கொண்டு விகாரங்கள் மீது வெற்றி அடைய வேண்டும். உலகத்தை வென்ற தேவதை ஆக வேண்டும். ஆத்ம அபிமானி ஆகி குற்ற பார்வையை தூய்மையானதாக ஆக்க வேண்டும். வரதானம். சிரேஷ்ட கர்மம் மூலம் தெய்வீக குணங்கள் என்ற பிரபுவின் பிரசாதத்தை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதையாக ஆகுங்கள். விளக்கம். நிகழ்கால சமயத்தில் அஞ்ஞானி ஆத்மாக்கள் ஆகட்டும், பிராமண ஆத்மாக்கள் ஆகட்டும், இருவருக்கும் குணதானத்தின் அவசியம் உள்ளது. இப்பொழுது இந்த விதியை தன்னிடத்தில் மற்றும் பிராமண பரிவாரத்தில் தீவிரமாக்குங்கள். இந்த தெய்வீக குணம் அனைத்தையும் விட சிரேஷ்டமான பிரபுவின் பிரசாதமாகும். இந்த பிரசாதத்தை நன்கு பகிர்ந்து கொடுங்கள். எவ்வாறு அன்பின் அடையாளமாக ஒருவருக்கொருவர் டோலி கொடுக்கின்றார்களோ அதுபோல தெய்வீக குணங்கள் என்ற டோலி கொடுங்கள். இந்த விதியினால் ஃபரிஷ்தாவிலிருந்து தேவதை ஆகுவதற்கான லட்சியம் சகஜமாக அனைவரிடத்திலும் வெளிப்படையாக தென்படும். ஸ்லோகன். யோகம் என்ற கவசத்தை அணிந்து கொண்டிருந்தீர்கள் என்றால் மாயை என்ற எதிரி யுத்தம் செய்ய முடியாது. நல்லது. ஓம் சாந்தி.